வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் தொழிலில் சாதகமான மற்றும் மோசமான முன்னேற்றங்கள் இருக்கும். எனவே உங்கள் வேலையில் சிறிய தவறு இருந்தாலும் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் வேலையில் அதிருப்தி உண்டாகும். ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் வக்ர நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் உங்கள் 7வது வீட்டிற்குச் செல்கிறார். இதனால் சிறிது நேரம் நிவாரணம் பெறலாம். மாதத்தின் தொடக்கத்தில் ராகு உங்கள் 7வது வீட்டில் சூரிய கிரகண தோஷத்தில் சுக்கிரனுடன் இருக்கிறார். அதே வீட்டில் புதனும் இருக்கும். சுக்கிரன் மற்றும் புதன் இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் சுக்கிரனும் வக்ர நிலையில் இருப்பதால் நீங்கள் எந்த முக்கிய வணிக முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி ஜாதகத்தின் 6ஆம் வீட்டில் தங்கி கல்வியை மேம்படுத்துவார். ஆனால் செவ்வாயிலும் அமர்ந்து பல சூழ்நிலைகளில் உங்களை குழப்ப முயற்சிக்கும். உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் உங்கள் படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏனெனில் உங்கள் உடல்நலத்தின் தாக்கம் உங்கள் படிப்பில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வக்ர புதனுடன் உங்கள் 2வது வீட்டை பார்ப்பார். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விரும்புவார்கள். நீங்கள் குடும்பத்தில் மிகவும் மதிக்கப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் விளைவாக குடும்ப நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி 6ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே மோதல்கள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம். நீங்கள் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கவனமாக பேசுங்கள். இதனால் உங்கள் காதலியின் இதயத்தில் எதுவும் துளைக்கப்படாது மற்றும் அவர்களுக்கு விரும்பத்தகாததாக இருக்கும். எனவே நன்றாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் சற்று கடினமாக இருக்கும். ஏனென்றால் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஒருபுறம் உங்கள் கூட்டுறவில் ஆர்வத்தை ஊக்குவிப்பார்கள். ஆனால் அவர்கள் பரஸ்பர தகராறுகள் மற்றும் மோதல்களின் சூழ்நிலையை உருவாக்குவார்கள். ராகு மற்றும் சூரியனின் இந்த கிரகண தோஷம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நீடிக்கும். அப்போது சூரியன் உங்கள் 8வது வீட்டிற்குச் செல்கிறார். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்களின் 7ஆம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் லாபம் கூடும். ஆனால் அது சுக்கிரன், ராகு மற்றும் சூரியனால் தடைப்படும். அதேபோல் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் 7வது வீட்டிற்குள் நுழைவதால் பணம் பெறுவதில் தடைகளை உருவாக்குகிறது. இந்த கிரக அம்சங்கள் அவற்றை மோசமாக்குவதை வலியுறுத்தும். எனவே நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் பெரிய உடல்நல பிரச்சினைகளை தவிர்க்க சீரான வழக்கத்தை பராமரிக்க வேண்டும். வயிற்று பிரச்சினைகளைத் தவிர முதுகு வலி, மூட்டு வலி, உடல்வலி, காய்ச்சல் போன்றவற்றை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: புதன்கிழமையன்று பச்சை கீரை அல்லது பச்சை முழு உளுந்து தாய் பசுக்கு உங்கள் கைகளால் ஊட்டவும்.